அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாரோமையா, என்னை சொந்தமாக்க வாரோமையா. அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாரோமையா, என்னை சொந்தமாக்க வாரோமையா. ஆண்டவரின் ஆவியாரே, வல்லவையின் ஆவியாரே, பறந்திறங்கி வாரோமையா, என்னை படைத்திட வாரோமையா. ஆண்டவரின் ஆவியாரே, ஆண்டவரின் ஆவியாரே, வல்லமையின் ஆவியாரே, பறந்திறங்கி வாரோமையா, என்னை படைத்திட வாரோமையா. அன்பு காயகுகிற என் மனதின் ஆழத்தில் அன்பு மழையாக வரும் இயேசுவே, அன்பு மழையாக வரும். அக்னிமயமானவரே, ஜோதிமயமானவரே, சொந்தமாக்க வாருமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளோமையா, என்னை சொந்தமாக்கிக் கொள்ளோமையா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு பரிந்துரை தூய பவுல் அழகாக தூய ஆவியின் வல்லமையோடு தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கேட்கிறோம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரரே, நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்படையும்படி கடவுள் உங்களை முதலாக தேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா 13ஆம் வசனம்? ஆமென். ஆமென். சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆமென். ஆமென். சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றார், சகோதர சகோதரிகளை இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டோடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது என்று சொல்லுகிறார். அதுபோல அது எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் பொல்லாதவர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள். ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கை எல்லாரிடம் இல்லை. ஆனால் 3ஆம் வசனம் 3 ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார். ஆமென். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார். ஒவ்வொரு நாளும் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே, நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் தூயாவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்படையும்படி கடவுள் உங்களை முதலாக தேர்ந்து கொண்டார். முதலாக நம்ம இந்த குழுவில் தேர்ந்து வச்சிருக்கார். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பரிந்துரை, இது ஒரு பரிந்துரை ஜெபம்.
இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு. ஆமென். ஆமாம் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் வார்த்தையை அனுப்புவார். கேட்கணும், வார்த்தையை அனுப்பி வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப அழகாக 11ஆம் வசனம் சொல்றது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். ஆமென். 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 இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும். உண்ணும் உணவுக்காக உழைக்கணும். உழைக்காதவன் உண்ணாது இருக்கட்டும். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். அதனால தான் 2 தெசலோனிக்கேயர் 2:17 சொல்லுகிறது, உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கம் அளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் 9ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். ஆமென். 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 முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு பரிந்துரை. அதனால தான் எங்களிடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிடமிருந்து சற்று விலகி நில்லுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமன் வாழ்ந்தவர்களே, எதுக்கு நம்மளை அழைத்தார்? 2ஆம் அதிகாரம் 14 வசனம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆமென். உங்களை சும்மா அழைக்கலம்மா, இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆமென். எதற்காக? 16ஆம் வசனம் சொல்லு பாருங்க, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆமென். ஆமென். உறுதி. அதனால தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம்மா. எவரும் உங்களை ஆமென். எவரும் உங்களை எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும். பின்னர் நெறிகெட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும். அவன் அழிவுக்குரியவன். தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்திக் கொள்வான். அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு
கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். ஆமென். அப்படிதான் சாத்தானுடைய வேலை பாருங்க எப்படின்னு. ஆண்டவருடைய வருகைக்கு முன் நடக்கும் 3 நிகழ்வுகளை இந்த 3-4 வசனங்களை மிக அழகாக சொல்லுகிறது. இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி செய்வான். நெறிகட்ட மனிதன் வெளிப்பாடு. பசாசுக்கு பாருங்க என்னென்னலாம் பேர். நெறிகட்ட மனிதன். நெறிகட்ட மனிதனுடைய வெளிப்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காரியம், அதை தடுத்து வைத்திருக்கும் சக்தி, ஆண்டவருடைய சக்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நெறிகட்டவன் இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் நெறிகட்டை விளைவிக்கும் ஆற்றல் மறைவாக செயல்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நெறிகட்டவன் செயல்படாமல் ஒரு சக்தி அவனை தடுத்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சக்தி அகற்றப்படும் பொழுது நெறிகட்டவன் தன்னை வெளிப்படுத்துவான். ஆமென். ஆமென். அதனால தான் 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம். நற்செய்தி பண்ணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறை மக்களுடைய ஜெபம் தேவை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நற்செய்தி பணிக்கு எதிரான பலவிதமான தீய சக்திகள் அன்றும் செயல்பட்டன, இன்றும் செயல்படுகின்றன. அவைகளிலிருந்து விடுபட ஜெபம் மிக தேவை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனவேதான் நற்செய்தி வெற்றி பெற இறை மக்களை ஜெபிக்குமாறு கேட்கிறார். ஆமென். உங்களை ஜெபிக்குமாறு கேட்கிறார் ஆவியானவர். உங்களை இறை மக்களை ஜெபிக்குமாறு கேட்கிறார் ஆசிரியர். நற்செய்தி ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் நிலைத்திருப்பதும் ஆண்டவருடைய செயல்தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் எல்லாமே இங்கே இந்த குழுவில் யாருமே நிலைத்திருக்க முடியாது. ஆமென். ஆமென். அவருடைய செயல் இல்லைன்னு சொன்னால் முன்னால் கால் வைக்க முடியாது உள்ள. ஆமென். நற்செய்தி ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் நிலைத்திருப்பதும் ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதுதான் இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணம். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் அப்படியே நம்புறாரு. இன்னைக்கு உள்மன காயத்தில் பார்த்தோம். வாக்கு கொடுத்து விட்டு வாக்கு மாறுகிறோம். இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறோம், வாக்கு மாறுகிறோம். உள்மன காயம் ஆண்டவருக்கு 5 வகையான காயங்கள் தான் தெரியும். ஆனால் 5 வகையான உள்மன காயங்களை குறித்து இன்று காலையிலே பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே. எனவே கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒரு பரிந்துரை அவசியம். ஏனென்றால் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி வரும். நெறிகட்ட மனிதர்களுடைய வெளிப்பாடு தோன்றும். ஆனால் அதையெல்லாம் தடுத்து வைக்கிறது தூய ஆவியானுடைய சக்தி. இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அதனால தான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோரிடமிருந்து காத்தருளுவார். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள், இனியும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். உறுதியான நம்பிக்கை தருகிறார். இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழு ஒரு நாளும் தடைபடக்கூடாது. ஒரு நாளும் தடைபடக்கூடாது. இருந்தாலும் இல்லைனாலும் ஆட்கள் வந்தாலும் வரலனாலும் 2 அல்லது 3 பேர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். 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 பயப்படாதீங்க. ஐயோ ஆளுங்க வரலையே, அவங்க வரலையே, இவங்க வரலையே, அவங்க வரலையே, இவங்க வரலையே, கவலைப்படாதீங்க. 2 அல்லது 3 பேர் இயேசுக்கு முதலே தெரியும், இப்படி தான் வருவாங்க. அதுக்கு மேலே வரமாட்டாங்க. 2 அல்லது 3 பேர். பயப்படாதீங்க. 100 பேர் வச்சுட்டு பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, வராதவங்களை குறித்து கவலை வேண்டாம். அவர் ஆண்டவர் கவலைப்படுவார், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பவுல் சொல்கிறார் பாருங்க, 6ஆம் வசனம், சோம்பல்
தகாது. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிடமும் சற்று விலகி இரு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியார் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம், கொஞ்சம் விலகி இரு. கேட்க மனம் இல்லாதட்டு போராட்டம் பண்ணாது, விலக்கி வச்சிரு. கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அவங்கள போய் ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் 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 இன்னும் ஆண்டவர் அதை உணர்த்திட்டார். தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்கள் வருவார்கள். தூய் ஆவியானுடைய தூண்டுதல் இருந்தால் அவர்கள் வருவார்கள். அநேகர் கேட்கலாம், பார்த்தோம் திருத்துதர் பணிகளிலே, தூயாவியன் உண்டு என்பது அப்படி ஏதாவது ஒன்று இருக்குதா என்று கேட்டார்கள். நீங்கள்லாம் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டீர்கள் என்று கேட்கும்போது அப்படி ஒன்று இருக்குதா கேட்கிறவர்களும் உண்டு. அதனால தான் 4ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள், இனியும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். ஆமென். 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 அதனால தான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்களைப் போல் ஒழுகுவது. ஆமென். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை. ஆமென். ஆமென். பவுல் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இதுதான் பரிந்துரை. எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை, மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். ஆமென். ஆமென். உங்களுக்காக இந்த குழுவை எப்படியாவது நடத்தணும். எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபடும். எங்களுக்கு வேண்டியதை பெற எங்களுக்கு உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். எத்தனை பேர் புரியுது இந்த வார்த்தை? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம், சொல்லி கொடுக்குறோம். இப்படி செய்யுங்கம்மா, இப்படி செய்யுங்கம்மா, இதை செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர்கள் மூலமாக இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அதனால தான் 13ஆம் வசனம் சொல்கிறாரு, சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நன்மை செய்வதில் மனம் தளர வேண்டாம். அதனால தான் பிலிப்பியர் 2:2 அழகாக சொல்லப்பட்டது. பிலிப்பியர் 2:2 என்ன சொல்லுது? ஆமென். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் இருந்து ஒரே மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க எப்படி இருக்குது. அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்திருக்கிறோம். சிலுவை பாதையோடு முடிஞ்சிடாது, அதுக்கப்புறம் உயிர்த்த நம் இறைவன் நம்மோடு பேசுகிறார். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள்,
ஐயா நீரே என் கடவுள்னு சொல்லி, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. பாடலை பாடுகிறோம். எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் என்பதை ஆவியானவர் கற்றுத்தருவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பரிந்துரை ஜெபம். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு பரிந்துரை என்று இந்த 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஆமன் பாதர்களே, திருத்தூதருடைய வாழ்வை பின்பற்றுவதும் நற்செய்தியை பின்பற்றுவதுமே முறையற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் மனம் திரும்ப வேண்டும், நற்செய்தியை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஏக்கம் இந்த பகுதியிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 6 முதல் 15 வரை உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நற்செய்தி பணி வெற்றி பெற இறை மக்களின் ஜெபம் தேவை. ஆமென். திருத்தூதர்கள் நற்செய்தியை கொண்டு வந்த பொழுது யாருக்கும் சுமையாய் இருக்கவில்லை. தங்களுடைய உழைப்பாலேயே தங்களுடைய தேவைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள். எனவே திருத்தூதருடைய வாழ்வை பின்பற்றுவதும் நற்செய்தியை பின்பற்றுவதே முறைமையான வாழ்வை வாழ்பவர்கள் மனம் திரும்ப வேண்டும், நற்செய்தியை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஏக்கம் நமக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஏக்கம் வரணுங்க. நான் ஊழியத்தை எப்படி செய்வேன், நான் எப்படி செய்ய போகிறேன், ஏன் செய்யணும், எதுக்காக செய்கிறேன், மற்றவர்களுக்கு இறை வார்த்தைகளை எப்படி எடுத்து சொல்லணும், செஞ்சு பாருங்களேன். மனநிறைவாக இருக்க முடியும், உள்ளத்தில் மகிழ்ச்சி. நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உயிரும் உடலுமாக இருந்தார்கள். திருத்துதர் பணிகளிலே வாசிக்கிறோம். இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே இந்த பரிந்துரைக்காகத்தான் இன்றைய நாளிலே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்வதில் மனம் தளர வேண்டும். இந்த வார்த்தையை வச்சு தியானிங்க. ஆமென். நன்மை செய்வதில் மனம் தளராது. நாளைக்கு ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் இது ஒரு முடிவு நான் எடுக்கிறேன். நன்மை செய்வதில் நான் மனம் தளர மாட்டேன். நன்மை செய்ய வாய்ப்பு இருந்து அதை செய்யாவிட்டால் அது பாவம். எனவே நாங்கள் நன்மை செய்வதில் மனம் தளராமல் ஒரு குடும்பமாக, சகோதர சகோதரிகளாக, தாய் பிள்ளை போல ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆமாண்டவரே, ஒரு கரு போல எங்களை காத்து சிதையாமல் காத்து கொண்டு வருகிறீரப்பா. இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் காலை மாலை அமர்ந்து உம்முடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உச்சத்தலைவர் உள்ளங்கால்வரோடும் இறை வார்த்தையின் பிரசன்னத்தால் நீ நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அமைதி அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். ஆமென். அமைதி அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக என்ற சிந்தனையோடு
கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் 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 தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.